இப்படிலாம் அப்ளை பண்ண 10 நாள் மேல தாங்காது. உண்மையை சொல்லி விக்கலாங்க. இன்னைக்கு நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்கிரீனை பத்தி பார்க்க போறோம். இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியாது. சன்ஸ்கிரீனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட கிரேட் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சன்ஸ்கிரீன் வேணும். அதுல ஆயில் ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு. அதுல SPFனா என்ன, PA++னா என்ன, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும், அது எதை ப்ரொடெக்ட் பண்ணும், எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூ அண்ட் டெஸ்டிங் பண்ண போறோம். அதுக்கு நான் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லாஸ்ட் லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீனா என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதை யூஸ் பண்றதுனால என்ன பயன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சன்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம சன்ல இருந்து எக்கச்சக்கமான ரேடியேஷன் டைப்ஸ் வந்து வெளியேறுது. அதுல வந்து UVA, UVB னு ஒரு 2 டைப் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நம்ம ஸ்கின்னுக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த 2 டைப் ஆஃப் ரேடியேஷன் வந்து நம்ம ஸ்கின்ல படுறதுனால நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகும், தோல் சுருக்கமாகும், அப்புறமே ஸ்கின் கேன்சர் வரையும் வர வாய்ப்புகள் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரினர்லாம் நல்லா யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களோட நம்ம தான் முக்கியமா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட சன்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து நம்ம மக்கள் தாக்குது. நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு அளவு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சன்ஸ்கிரீன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. சரி, சன்ஸ்கிரீனுக்கு வருவோம். இப்போ நான் சன்ஸ்கிரீன் வாங்கிட்டேன், அது எப்படி UVA, UVB வந்து தடுக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டா, சன்ஸ்கிரீன்ல வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்திருந்தாலே அது சன்ஸ்கிரீன் தான். அதுதான் வந்து UVA, UVB வந்து தடுக்குது. அதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னதை மட்டும் பார்த்தாலே போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்ல முக்கியமா ஒரு ஃபீச்சர்ஸை பார்த்து வாங்கணும். இல்ல வந்து SPF அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, PA++ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. SPFனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சன்ல இருந்து வர ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த UVA, UVB வந்து தடுக்கிறதால எவ்வளவு தூரம் தடுக்கும், அதுக்காக தான் கனெக்ட் பண்றதுக்கு தான் SPF யூஸ் ஆகுது. இப்போ 30 SPF இருந்தாலே 96ல இருந்து 97% வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதே நம்ம 55+ நம்ம வச்சிருக்கோம். இது எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா 98% வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எப்படி இப்போ 1% இல்ல 2% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டா, அதுக்கும் இதுக்கும் அவ்வளவுலாம் டிஃபரன்ஸ் இல்ல. நம்ம நம்பர் வந்து எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்குன்னு டாக்டர் வந்து ஒரு அல்காரிதம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இதுவரையும் சொன்ன விஷயம் நார்மலான விஷயம். இதுக்கு மேல சொல்றதுலாம் தரமான விஷயம். இந்த பாயிண்ட நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, நல்லாவே கேட்டுக்கோங்க. PA++ அப்படின்னா என்னன்னு வச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த PA++ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, UVB வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்டா, இதுல வந்து ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. PA+, PA++, PA+++, PA+++ அப்படின்னு ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல PA+னா என்னன்னா, ஏதோ பரவாயில்லான சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே வந்து PA++ இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே வந்து PA+++ அப்படி இருந்துச்சுனாலே அது ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் சொல்லிக்கலாம். இது வந்து PA++ தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் PA++++ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்கிரீன் வேற சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். எப்பா இப்போ நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு, நான் போய் நல்ல சன்ஸ்கிரீனா வாங்க போறேன் அப்படின்னு கிளம்புனா நீங்க தான் ஒரு பெரிய முட்டாளா இருப்பீங்க. ஏன்னா இதுல வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, ஆயில் ஸ்கின் இருக்கு. இதுக்கு என்னென்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் கடையில வாங்குறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் இப்ப சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, 3 டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் ஆகும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன்லேயே ஒரு 3 டைப் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் ஆகும் இப்ப நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினரல் சன்ஸ்கிரீன், இதை வந்து ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க. கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்கிரீன் இன்னொன்று சொல்லுவாங்க. அதை வந்து இன்ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் கூட சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க. இந்த 3 டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கன்ஃபார்மா இந்த ஆர்கானிக் மினரல் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்கிரீனையும் இந்த ஹைப்ரிட் சன்ஸ்கிரீனையும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீன்ல இருக்க விஷயத்த சொன்னாதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாகவும் ஜெல் பேஸ்டாகவும் சொல்லுவாங்க. நல்லாவே பார்த்துக்கோங்க. இது வந்து இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டா தான் இருக்கு. நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்ல லைட் வெயிட்டா இருக்கு, நல்ல கூலிங்கா வேற இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த சன்ஸ்கிரீன். கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்கிரீன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்கிரீன்னா அதுல சில பல கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் அந்த கெமிக்கல் வந்து, சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. அப்ப எதுக்கு இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க இப்போ எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு செட் ஆகுது. ஏன்னா நான் ஆயிலி ஸ்கின்னால எனக்கு அப்படியே நான் அப்ளை பண்ணாலே சூப்பரா இருக்கு. நான் வந்து இந்த சன்ஸ்கிரீன் எப்படி வாங்கினேன்னா, நம்ம சன் ஆஃப் அமேசான்
இருக்கான்னு சொன்னாங்களே, அவங்கள பார்த்து தான் இது வாங்கினேன். அவங்க ஆயில் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் செட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த சன்ஸ்கிரீனை வாங்கி யூஸ் பண்ணேன். பட் நான் ஆயில் ஸ்கின் தான், நான் இதை போட்டு நல்லாவே எஃபெக்ட் இருக்கு, அது சூப்பரா இருக்கு. ஆனா சில பேருக்கு இந்த சன்ஸ்கிரீனே செட் ஆகாது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த கெமிக்கல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மூஞ்சில படும்போது அவங்க லைட்டா இச்சிங்கா இருக்கும், எரியும், அரிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹைபிரிட் சன்ஸ்கிரீன் என்னன்னா கெமிக்கலும் இருக்கும், அதுல வந்து மினரலும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்தது ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்க போய் பார்த்துருவாங்க. இந்த சன்ஸ்கிரீனை எப்படி அப்ளை பண்றான்னு 2-3 ரிவ்யூ பார்த்து தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்கலாம் 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர்லாம் எடுத்து இந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக அப்பி வச்சிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன், 3 ஃபிங்கர் வைக்க எனக்கு தெரியலனால அதே அளவுக்கு மூஞ்சில் ஃபுல்லாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி நான் தேய்க்கிறேன். மூஞ்சி ஃபுல்லாக சோப்புன்னு வர மாதிரி வெள்ளைன்னு வந்துடுச்சு. பட் அந்த ரிவ்யூ பார்த்தவங்களுக்கும் இதே மாதிரி தான் மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளைன்னு வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் மூஞ்சியும் பலன்னு ஆயிடுச்சு. மூஞ்சியும் போக எரிய வேற ஆரம்பிச்சு நிறைய ஆப் பண்ணனால. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டைப் ஆஃப் சன்ஸ்கிரீனாக இருந்தாலும் 2 hours தான் தாங்கும். திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும் அந்த சன்ஸ்கிரீன். இதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான அளவு சன்ஸ்கிரீன் எடுத்து கரெக்டான அளவு டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க சன்ஸ்கிரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறது தான். வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்க. வாட்டர் அப்சர்வ் பண்ணதா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயிட் காஸ்ட்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா நீங்களே பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இந்த சன்ஸ்கிரீனை பற்றி. இந்த சன்ஸ்கிரீனை வந்து ஒரு 350 320 அந்த பிரைஸ்ல தான் நான் இது வாங்கினேன். இப்போ வரையும் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு. பட் இது வாங்கணுமா வாங்குதா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்டா, இப்போ ஒன்று சொல்ற நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல தோல் மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க. ஒரு 200 300 செலவாக போகுது, அதெல்லாம் பார்த்தா முடியாது. அதை கொடுத்து நீங்க ஒரு என்ன மாதிரி சன்ஸ்கிரீனோ நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகும், நம்ம என்ன ஸ்கின் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிது ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சன்ஸ்கிரீன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா நீங்க யோசிச்சு பார்த்து வாங்குங்க. எல்லாமே கம்மியா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை ஆகிற மாதிரி சன்ஸ்கிரீனை எடுத்து யூஸ் பண்ணுங்க. அவள்தான் இந்த 3 ஃபிங்கர் இந்த 2 ஃபிங்கர் அப்படியே கைப்புல எடுத்து இப்படி மூஞ்சில அப்படி நான் வீடியோ போட்டுருக்க பாருங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மூஞ்சி ஃபுல்லா லைட்டா எரிய ஆரம்பிக்குது. பட் அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா பல இருந்துச்சு. இந்த விஷயங்கள் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணியும் 2-3 டாக்டர் வந்து யூடியூப்ல ஆதாரத்தோட ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். முக்கியமா எம்ஃபார்ம் படிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுத்தா, எனக்கு சர்ச் பண்ணி வர கொடுத்தா. அந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆதாரத்தோடு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு நல்ல ரிவ்யூ, நல்ல டெஸ்டிங் அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் இப்பயே வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் உள்ளதே சொல்வோம் நல்லதே சொல்வோம். நன்றி.